திருவள்ளூர் கும்மிடிப்பூண்டி அருகே சாலையில் நடந்து சென்ற 10 வயது சிறுமியின் வாயை மூடி கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் தலைமறைவான குற்றவாளியை பிடிக்க ஐஜி தலைமையில் சிறப்பு குழு அமைத்து டிஜிபி உத்தரவிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர். வணக்கம் சார், நீங்க விவரங்களை பதிவு பண்ணுங்க. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே ஆரம்பாக்கத்தைச் சேர்ந்த சிறுமி அந்த பகுதியில ஒரு அரசு பள்ளியில 4ஆம் வகுப்பு படித்து வந்த நிலையில கடந்த 12ஆம் தேதி இவர் பள்ளிக்கு சென்று அன்று சனிக்கிழமை என்பதனால மதியமே வீடு திரும்பிய அந்த சிறுமியை அந்த ரயில் நிலையம் அருகே ரயில் நிலையத்தை கடந்து செல்லும் பொழுது மாந்தோப்பு வழியாக அந்த சிறுமி கடந்து சென்றார். அப்பொழுது ஒரு இளைஞர் பின்தொடர்ந்து வந்து அந்த சிறுமியை வாயை குத்தி கடத்தி சென்ற அந்த காட்சிகளும் வெளியாகி இருந்தது. அதற்கு பிறகு அந்த சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு அவர் மருத்துவமனையிலே இருக்கிறார். இந்த சம்பவத்துல புகார் கொடுக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு தொடர்ந்து ஒரு வார காலத்திற்கு மேலாக அந்த குற்றத்தில் ஈடுபட்ட குற்றவாளியை தேடி வருகிறார்கள். ஒரு 5 தனிப்படைகள் ஏற்கனவே அமைக்கப்பட்டது. முதலில் 2 தனிப்படைகளை அமைத்தார்கள். பிறகு மேலும் ஒரு 3 தனிப்படைகள் அமைத்து அந்த குற்றத்தில் ஈடுபட்ட அந்த நபரை தேடி வருகிறார்கள். குறிப்பாக ஆந்திர எல்லையோர பகுதிகளில் அந்த நபர் தப்பிச் சென்றிருக்க கூடும் என்பதனாலே அங்கே முகாமிட்டு தொடர்ந்து தேடக்கூடிய பணியிலும் போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த சிசிடிவி பதிவிலே இருக்கக்கூடிய அடையாளங்களை அடிப்படையில ஏற்கனவே பழைய குற்றவாளிகள் யாரேனும் இருக்கலாமா, குறிப்பாக அந்த பாலியல் தொடர்புடைய வழக்குகளில் தொடர்புடைய நபர்களுடைய பட்டியலை வைத்து தேடி வருகிறார்கள். இதுவரை அந்த குற்றவாளியை பிடிக்க முடியாத நிலையில் இது தொடர்பாக டிஜிபி ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அதுல வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராகர்க் நேரடி மேற்பார்வையில ஒரு சிறப்பு குழு இது தொடர்பான விசாரணையை நடத்தி உடனடியாக அந்த குற்றவாளியை கைது செய்வதற்கு அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அஸ்ராகர்க் மேற்பார்வையில் அந்த சிறப்பு குழுவினர் களமிறங்கி இந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கிவிட்டு தலைமறைவான அந்த குற்றவாளியை தேடுவதற்கான அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக சில தொழில்நுட்ப ரீதியிலான தேவைகளும் அவர்களுக்கு குறிப்பாக அந்த சைபர் கிரைம் தொடர்புடைய நிபுணர்களை கொண்ட ஒரு குழுவையும் அந்த குழுவோடு இணைத்துக் கொண்டு தொடர்ந்து அது தொடர்பாக அந்த சிசிடிவி இல்லாமல் எதுவும் செல்போன் நெட்வொர்க் எங்க இருக்கிறதா, அதன் அடிப்படையில் எதுவும் தேடி கண்டுபிடிக்க முடியுமா, அவர் செல்போன் அந்த பகுதியில பதிவாகி இருந்திருக்கிறது, அந்த நேரத்துல அந்த செல்போன் எண் என்ன என்பது குறித்தெல்லாம் விவரங்களையும் சேகரிப்பதற்கு தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கையில் ஈடுபட இருக்கிறார்கள். எனவே விரைந்து அந்த குற்றவாளியை பிடிப்பதற்கு தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே கும்மிடிப்பூண்டி டிஎஸ்பி தலைமையில தொடர்ந்து தனிப்படைகள் விசாரித்து வரக்கூடிய நிலையில தற்பொழுது வடக்கு மண்டல ஐஜி தலைமையில் இந்த சிறப்பு குழுவினர் இந்த விசாரணையை மேற்கொள்வார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் மேல் சிகிச்சைக்காக ராயபுரத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனையிலே சிறுமியை அனுமதித்து அவருக்கு தொடர்ந்து சிகிச்சையை அளித்து வருகிறார்கள். இந்த சம்பவ இடத்துல என்ன நடந்தது என்பது தொடர்பாக முதற்கட்ட விசாரணையும் நடத்தப்பட்டு அது குறித்த விவரங்களும் சேகரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தில் வேற யாரேனும் இந்த சம்பவத்தை பார்த்தார்களா, அந்த சிறுமி செல்லும் பொழுது வேற எதுவும் பார்த்தார்களா, அந்த சந்தேகத்திற்கிடமான நபரை யாரும் எதிரில் கண்டார்களா, அவர் எதுவும் வாகனத்தில் இருசக்கர வாகனத்திலோ அல்லது நடந்தே செல்லக்கூடிய விவரங்களை அல்லது நேரில் யாரும் பார்த்தவர்கள் இருக்கிறார்களா என்றால் அருகில் இருக்கக்கூடிய ரயில் நிலையம் பகுதியில் இருந்து அந்த சம்பவம் நடந்திருக்கிறதுனால அந்த நபர் ரயிலில் தப்பி சென்று இருக்க கூடுமா, அங்கே இது போன்ற அடையாளங்களை ஒத்த நபர் யாரும் அந்த வழியாக சென்றிருக்கிறார்களா அல்லது ரயில் நிலையத்தில் இது போன்ற சிசிடிவி இருக்கிறதா போன்ற விவரங்களை எல்லாமே கைப்பற்றி தொடர்ந்து விசாரணையில் இறங்கியிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.